பரலோக ரகசியங்கள் என்ற தலைப்பிலே நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். வேதத்தில் ஒரு ஆர்வத்தோடு கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வரவேற்று கர்த்தருடைய நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கு தியானத்திற்காக லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 42ஆம் 43ஆம் வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 42ஆம் 43ஆம் வசனங்கள். இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மீண்டும் வாசிக்கிறேன். இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். கல்வாரியை நாம் நோக்கி பார்க்கிறோம். 3 பேர் சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிறார்கள். இந்திய கணக்குப்படி காலை 9 மணிக்கு அவர்கள் சிலுவையில் அறையப்பட்டார்கள். 3 மணி நேரம் சிலுவையில் தொங்கியிருக்கிறார்கள். இன்னும் 1 மணி நேரங்கள் அவர்கள் சிலுவையில் இருக்க வேண்டும். மத்தியானம் 3 மணிக்குத்தான் இஸ்ரவேலிலே அந்தி பலி செலுத்துகிற நேரத்தில்தான் எலியா வானத்திலிருந்து அக்கினை இறங்க பண்ணின அதே மாலை 3 மணிக்குத்தான் 3 பேரும் மரிப்பதற்கு போய்கொண்டிருக்கிறார்கள். மரித்த பிறகு 3 பேரும் 3 இடங்களுக்கு செல்ல வேண்டும். அவர்கள் எந்த இடத்துக்கு செல்ல போகிறார்களோ அதை நிர்ணயிக்கிற கடைசி கிருபையின் தருணம் அதுதான். ஒரு கள்ளன் கடைசி வரை மனம் திரும்பவில்லை. அவன் வேதனையோடு பாதாளத்துக்கும் அக்கினி கடலுக்கும் செல்ல வேண்டிய ஒரு நேரம். ஒரு கள்ளனுக்கு கடைசி நேரத்தில் ஒரு வெளிப்பாடு, தன்னோடு சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிறவர் பரலோகத்துக்கு சொந்தக்காரர், வானத்தையும் பூமியும் பரலோகத்தையும் உண்டாக்கினவர், அவரிடத்தில் இரக்கம் கேட்டால் பரலோக ராஜ்யத்துக்கு தன்னை கொண்டு போவார் என்ற ஒரு வெளிச்சம் திடீரென்று அவனுடைய உள்ளத்தில் வீசினது. அவனுக்கு பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் தெரியாது. பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்கு என்னென்ன நிபந்தனைகள் உண்டு அது தெரியாது. அவன் ஞானஸ்நானம் பெறவில்லை, அபிஷேகம் பெறவில்லை. அவனுடைய ஜீவியத்தில் அவன் பூரணமாய் பிதாவுக்கொப்ப ஒரு சாயில அவன் வளரவில்லை. அவனுக்கு திரைந்த அரைகுறை ஞானத்திலே, வெளிச்சத்திலே, வெளிப்பாட்டிலே அவன் கேட்கிறான், உம்முடைய ராஜ்யத்துக்கு வரும்போது அடியேனை நினைத்தருளும். அவரை ஆண்டவரே என்று கூப்பிடுகிறான். அவருக்கு ஒரு ராஜ்யம் உண்டு என்பதை விசுவாசிக்கிறான். இவர்தான் அந்த ராஜ்யத்துக்கு வழி, வாசல், சத்தியம், ஜீவனானவர். அவன் ராஜ்யத்தை வாஞ்சித்தான். ஆண்டவர் சொன்னார், நீ பரதேசில் என்னோடு இருப்பாய்.
சில மளிகை கடைக்கு போய், ஐயா துவரம் பருப்பு இருக்குதா? மளிகை கடையில் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அது அவங்களுக்கு ஒரு அமங்கலமான ஒரு சொல். பருப்பு இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, உளுந்து இருக்கு வாங்கிட்டு போங்க. அவன் கேட்கிறா, பரலோகத்தில் வரும்போது அடி அப்பா உனக்கு பரதேசி தாரேன். உன்னுடைய நிலைமைக்கு மேக்சிமம் பரதேசி தான் கிடைக்கும்னா, பரலோக ராஜ்யம், பரம எருசலேம், கிறிஸ்துக்கு மனவாட்டியாக இருக்கிற நிலைமை, உனக்கு கிரீடங்கள், உனக்கு அதில் ஒன்றும் கிடையாது. உனக்கு நீ பரதேசியில் இருப்பா, நரகத்துக்கு தப்பிடுவா, அடுத்த கல்லை போகிற இடத்துக்கு நீ போகாமல் பாதுகாக்கப்பட்டுருவா, பரதேசியில் இருப்பாய். பூமியில் தேவனுடைய பிள்ளைகள், வேதத்தை அறிந்தவர்கள், நீங்கள் எந்த இடத்துக்கு போவீங்கிறது இந்த தேவ ரகசியத்திலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ளுவீர்கள். பரலோக ராஜ்யத்துக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற நிபந்தனை என்ன, என்னென்னலாம் நிறைவேற்றணும். ஆகவேதான் இந்த ஒரு விசேஷமான அறிவு இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறோம். சிலர் எப்போ பார்த்தாலும் நான் ஞாசம் எடுக்க மாட்டேன். கள்ள ஞாசம் பெற்றானா? கள்ளம் பின்னால் மறைஞ்சி இருந்து கள்ளம் போகிற இடத்து பரதேசிக்குள்ளே வந்தால் போதும்னு நினைக்கிறாங்க சிலர். இயேசு ஞாசம் எடுத்தார, முழுகி ஞாசம் எடுத்தா அவருக்கு பின்னால் இருக்கணும், அவரு போகிற பரலோகத்துக்கு போகணுங்கிறது எண்ணம் இல்லை. ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு என்னதெல்லாம் விதண்டாவாதம் பண்ண முடியுமோ. கள்ளம் எடுத்தானா? அன்னைக்கே ஆண்டவர் கூட இருந்தானே, இயேசுவோட நான் இருக்கணும், நான் ஞானஸ்தானம் எடுக்க மாட்டேன். இயேசுநாதர் இருக்கிற இடத்துல நம்ம இருக்கணும்னா பரலோக ராஜ்யத்தில் வாசம் பண்ணுறார். இயேசு மரித்த உடனே பரலோகத்துக்கு அவர் போகல. அன்றைக்கு அவர் பாதாளத்துக்குள்ளே இறங்கி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி உன்னதத்துக்கு ஏறி பரதீசிங்கிற இடத்தை அவர் ஸ்தாபித்தார். இயேசு எப்போ பரலோகத்துக்கு போனார் என்றால், சிலுவையில் அறையப்பட்ட 40 நாட்கள் கழித்து ஒலிவுமறை சாறையில் உள்ள பெத்தானி அருகில் வந்தபோது மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. பரலோகத்துக்குள் பிரவேசித்து பிதாவுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். பில்லி கிரஹாமுக்கு வயதான போது ஒரு கூட்டத்தில் அவரை பேச அழைத்தார்கள். அப்பொழுது அவர் ஒரு சிறிய சம்பவத்தை கூடி வந்த மக்களுக்கு ஞாபகப்படுத்தினார். உலகத்தில் மிக சிறந்த விஞ்ஞானி, மிகப்பெரிய கண்டுபிடிப்பை கண்டுபிடித்தவர் யார் என்றால் அவர் பேர் ஐன்ஸ்டைன். அவர் கண்டுபிடித்த ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பு, ஒரு யுரேனியம் அணுவை உடைக்கும் போது அதுக்குள்ளேருந்து அட்டாமிக் எனர்ஜி, நியூக்ளியர் எனர்ஜி வெளியே வருகிறது. அந்த தியரியை அவர் கண்டுபிடித்து அணுகுண்டுகளை தயாரிக்கும்படியான வழியை சொல்லிக் கொடுத்தார். அவருக்கு அவ்வளோ அறிவு, அவ்வளோ ஞானம் இருந்தாலும் ஞாபக சக்தி ரொம்ப குறைவானதாகவே இருந்தது. ஏதாவது ஒன்று நினைத்தாருன்னா அதை ஆராய்ந்து கொண்டே முயன்றிருப்பார். தவிர வெளி உலகம் என்ன நடக்க எல்லாம் அவருக்கு மறந்துடும். ஒரு ட்ரெயினில் அவர் போய்கொண்டிருந்தார். டிக்கெட் கலெக்டர் வந்து எல்லாத்தையும் டிக்கெட் கேட்டுக்கொண்டே வந்தார். இவர் சீரியஸாக எங்கேயோ யோசிச்சுட்டு இருந்தார். பல முறை அந்த விஞ்ஞானியை தட்டி டிக்கெட் எங்கேன்னு கேட்டார். டிக்கெட்டை எங்கே வச்சோன்னு அந்த விஞ்ஞானி மறந்துட்டார். ஷர்ட்டுக்குள்ளே தேடுறார், பேண்ட்டுக்குள்ளே தேடுறார், மணி பர்ஸுக்குள்ளே தேடுறார், பாக்கெட்டில் தேடுறார், பின் பாக்கெட்டில் தேடுறார், அந்த பெட்டியை திறக்கிறார், எல்லாம் தேடுறார், டிக்கெட்டை காணும். எங்கே வச்சோன்னு தெரியல.
டிக்கெட் கலெக்டர் சொன்னார், ஐயா கவலைப்படாதுங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய விஞ்ஞானி, டிக்கெட்டுக்காக அந்த சொற்ப காசை ஏமாத்துறோம், நான் உங்களை நம்புகிறேன், நீங்கள் எடுத்திருப்பீங்க, எங்கேயாவது வச்சுருப்பீங்க, பரவாயில்ல சொல்லிட்டு அவர் பக்கத்து சீட்டுக்கு டிக்கெட் பார்க்க போயிட்டார். எல்லாம் போயிட்டு திரும்பி வராரு. ஐன்ஸ்டைன் உட்காந்து இன்னும் தேடிட்டே இருக்கிறார். ஆகவே டிக்கெட் கலெக்டர் சொன்ன, ஐயா ஏன் ஐயா தேடுறீங்க, வேண்டான்னு தான் சொல்லிட்டேனே, நாங்கள் உங்களை நம்புகிறோம், நீங்கள் இந்த அற்ப காசுக்காக போட்டு இப்படி கிடந்து அரை மணி நேரமாக தேடிட்டே இருக்கிறீங்களே சொன்னா. அந்த விஞ்ஞானி சொன்னார், இல்லையா நீங்கள் வேண்டான்னு சொல்லிட்டீங்க, ஆனால் எனக்கு என்ன தெரியணும், நான் எங்கே போகிறேன், எந்த ஊருக்கு டிக்கெட் எடுத்தேன்னு எனக்கு தெரியல. என்ன ஒரு கான்ஃபரன்ஸுக்கு கூப்பிட்டாங்க, ஆகவே அவங்க டிக்கெட் எடுத்து என் கையில் தந்தாங்களே தவிர எங்கே இறங்கணும்னு அவங்க என்ன சொல்லலை. ஆனால் அந்த டிக்கெட்டில் இருக்குது, அதை பார்த்துக்கிட்டு தான் எனக்கு தெரியும் நான் எங்கே இறங்கணும்ன்ட்டு. நான் எங்கே போகிறேன்னு எனக்கு தெரியலையே. அதை சொல்லிட்டு பில்லி கிரஹாம் சொன்னார், இன்னைக்கு பெரிய ஞானியாக இருக்கலாம், விஞ்ஞானியாக இருக்கலாம், படித்தவங்களாக இருக்கணும், உலகத்துக்கு பிறகு எங்கேயா போகிறீங்க அநேகம் பேருக்கு தெரியல. பாதாளத்துக்கு போவியா, அக்கினி கந்தரை கடலையா, பரதேசிக்கு போவியா, புதிய எருசலேமுக்கு போவியா, புதிய பூமிக்கு போவியா, எங்கே போகிறா? இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில தான் இனி நீங்கள் போக வேண்டிய இடத்தை நீங்கள் நிர்ணயிக்கணும். இந்த உலகத்தின் வழியாய் நாம் கடந்து போகிறோம், ஆனால் எங்கே போகிறோம்? மரணத்துக்கு பிறகு எங்கே போகிறோம்? ஒரு கள்ளனுக்கு தெளிவாய் தெரியும் அவன் பாதாளத்துக்குள்ளே இறங்குகிறான் என்று. எல்லா நேரங்களிலும் கடைசி வினாடி நேரங்கள், மரணத்தின் கடைசி நேரங்கள் மிக முக்கியமான நேரங்கள். நாம் நித்தியத்தை எங்கே செலவழிக்க போகிறோம் என்பதை நமக்கு உணர்த்துகிற நேரங்கள். இயேசுவினுடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு பரிசுத்தாவியால் அபிஷேகம் பண்ணப்பட்டு முடிவறிய நிலைத்து நின்றால் உனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, பரலோக ராஜ்யத்துக்கு போவோம். இல்லை நான் ஞானஸ்நானம் எடுக்கல, அபிஷேகம் பெறல, சரி, ரட்சிப்பில் நீ உறுதியாக இருந்தால் அந்த பரதீசி அல்லது புதிய வானம் அந்த இடத்துக்கு நீ போய் சேரலாம். அநேகர் அந்த கள்ளனை பற்றி சொல்லுகிறதுனால பரதீசிங்கிற வார்த்தை வேதத்தில் 3 இடத்துல தான் வருகிறது. முதலாவது சிலுவையில் அறையப்படும் போது இயேசு சொன்னார், லூக்கா 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தில், பரதீசி என்ற வார்த்தைக்கு தோட்டம் என்பது அர்த்தம். ஆங்கிலத்திலே பாரடைஸ் என்ற அர்த்தம். ஆதியிலே ஆதாம் ஏவாள் வாழ்ந்த அந்த ஏதேன் தோட்டத்தை அவருடைய கீழ்ப்படியாமல் வெளியே துரத்தப்பட்ட பிறகு 3ஆம் வானத்துக்கு அதை கொண்டு போய்விட்டார். ஏதேன் தோட்டத்தில் இருந்த அந்த ஜீவ விருட்சத்தையும் 3ஆம் வானத்துக்கு ஆண்டவர் கொண்டு போய்விட்டார். இப்போது அந்த ஏதேன் தோட்டம் பூமியிலே இல்லை. இரண்டாவதாக அந்த பரதீசிங்கிற வார்த்தை எங்கே வருகிறது? 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ஆவிக்குள்ளாகி 3ஆம் வானமாகிய பரதீசி வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டு, பரதீசி என்பது இப்பொழுது எங்கே இருக்கிறது? 3ஆம் வானத்தில் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே ஏதேன் தோட்டமாய் இருந்தவர். இரண்டாவது அது ஆபிரகாமின் மடி என்று அழைக்கப்பட்டு லாசரு மரித்த போது ஆபிரகாம் மடிக்கு கொண்டு செல்லப்பட்டவர்.
கிறிஸ்து மரித்தவுடனே கள்ளனை அழைத்து கொண்டு பாதாளத்துக்குள்ள அவர் இறங்கினார். முதலாவது நோவா காலத்தில் கீழ்ப்படியாத ஆவியாரிடத்தில் பிரசங்கம் பண்ணின பிறகு ஆபிரகாமின் மடியில் இருந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அவ்வளவு பேரையும் எடுத்துக்கொண்டு உன்னதங்களுக்கு ஏறினார் என்று எபேசியர் 4:8 வாசிக்கிறோம். அப்பொழுதுதான் பரதீசியை அங்கே ஸ்தாபித்தார். கள்ளனை அங்கே கொண்டு வந்து விட்டார். பரதீசி என்பது பரலோகம் அல்ல, ஆவிகள் இளைப்பாறுகிற ஒரு இடம். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் மரித்தபோது ஆபிரகாம் மடிக்குள்ளே இருந்தார்கள். இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு அவர்களை உன்னதத்துக்கு ஏறி அங்கே வைத்தார். எல்லா நியாய தீர்ப்பும், வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பும் முடிந்த பிறகு பரதீசில் இருக்கிறவர்களை மீண்டும் ஆண்டவர் புதிய பூமிக்கு கொண்டு வருவார். மீண்டும் சொல்லுகிறேன், ஆதியிலே ஏதேன் இருந்த இடம், இரண்டாவது ஆபிரகாம் மடியாய் மாறின இடம், மூன்றாவது பரதேசி என்று அழைக்கப்பட்ட இடம், நான்காவது புதிய பூமியாய் மாறும். எப்படி இந்த பூமியிலிருந்து சூரியனை நாம் பார்க்கிறோமோ அதே போல ரட்சிப்பின் அனுபவம் மட்டும் பெற்றவர்கள், மனம் திரும்பினவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், அதுக்கு மேலே போகாதவர்கள் புதிய பூமியில் வந்து பரலோகத்தை பார்ப்பார்கள். பரதீசி என்ற வார்த்தையானாலும் சரி, பேரடைஸ் என்ற வார்த்தையானாலும் சரி, அதற்கு அர்த்தம் தோட்டம். சில செல்வந்தர்களுக்கு பெரிய மாளிகை இருக்கும், அந்த மாளிகைக்கு முன்னால ஒரு அழகு தோட்டம் இருக்கும். இந்த தோட்டத்தை முடித்தோன்னு ஒரு காம்பவுண்ட் வால் இருக்கும். அதற்கு பிறகு தெரு இருக்கும். தெருவில் வருகிறவர்கள் அந்த காம்பவுண்ட் சுவரில் ஒரு வாசல், அந்த வாசல் வழியாய் கார்டனுக்கு வருவார்கள். சில நெருங்கின உறவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசிப்பார்கள். பரலோக ராஜ்யமும் அதை பொறுத்ததுதான். இயேசு மரித்ததும் நேர பரலோகம் போகவே இல்லை. 3ஆம் நாள் அவர் உயிரோடு எழும்பும்போது மகதலேனா மரியாள் அந்த கல்லறை அண்டை நின்று உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்து ஓடி கட்டி போய் பிடிக்க முயன்றாள். இயேசு அவளை பார்த்து யோவான் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவிடத்தில் ஏறி போகவில்லை, நீ என் சகோதரத்தில் போய் நான் என் பிதாவிடத்திற்கும் உங்கள் பிதாவிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு. இந்த 3 நாளில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்திருக்கும் போது இயேசு தன்னுடைய சொந்த வாயில சொல்லுகிறார், நான் இன்னும் பரலோக ராஜ்யத்துக்குள் போகவில்லை, இன்னும் பிதாவிடத்தில் போகவில்லை. ஆனால் உயிரோடு எழுந்த 40 நாட்கள் கழித்து மார்க்கு 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் சீஷர்களுக்கு அவர் தரிசனமாகி எருசலேமுக்கு கிழக்கே நிற்கிற ஒலிவமலை சாரலிலே 3 கிலோமீட்டர் சீஷர்களோடு அவர் பேசிக்கொண்டே வந்தார். ஒலிவமலையின் முடிவிலே பெத்தானியா என்ற ஒரு சிறிய கிராமம் வந்தது. அங்கே பரலோகத்துக்கு அவர் ஏறெடுக்கப்படுகிற நேரம் வந்தது. எழுந்து நின்று ஜனங்களை சீஷர்களை ஆசீர்வதித்தார். மேகம் அவர்களை அப்படியே எடுத்துக்கொண்டது.
பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். வானாதி வானங்களுக்கு மேலாக, சூரியன் சந்திரன் மண்டலத்துக்கு மேலாக, பரதீசிக்கு மேலாக இன்னும் உயர 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 போய் பிதாவினுடைய வலது பார்சத்திலே அவர் உட்கார்ந்தார் என்று மார்க் 16:19, எபிரேயர் 1:3 பரலோகத்துக்கு சென்று உட்கார்ந்தார். ஆண்டவர் போவதற்கு முன்பு பேதுருவை பார்த்து சொன்னார், பேதுருவே, நான் யார் என்பதை நீ கரெக்டா சொன்னா உன்னதமான தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து உனக்கு பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை உனக்கு தருவேன். பரதீசியின் திறவுகோல்கள் அல்ல, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை. அதற்கு என்ன அர்த்தம் என்றால், பரலோக ராஜ்யத்துக்குரிய அநேகம் பேரை முதலாவது நீ ரட்சிப்புகளை நடத்துவாய். பெந்தைக்கோஸ்து நாளில் பிரசங்கம் பண்ணும்போது 3000 பேர், பிறகு 5000 பேர், பிறகு திரளான ஜனங்கள். அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞான ஸ்நானம் கொடுத்து அவர்களை சீஷராக்கி பரலோக ராஜ்யத்தை குறித்து நான் உங்களுக்கு உபதேசித்த எல்லாவற்றையும் அவர்களுக்கு கற்றுக்கொடு. மத்தேயு 28:18 ஆண்டவர் எல்லா பூரண உபதேசத்தையும் அவர்களுக்கு சொல்லும்படி சொன்னார். பேதுருவின் காலத்திலேயே, யோவானின் காலத்திலேயே, ஆதி அப்போஸ்தலருடைய காலத்திலே அநேகம் பேர் இரத்த சாட்சிகளாய் மாறிது. எப்படி ஆகிலும் பரலோகத்துக்குள் பிரவேசித்து விட வேண்டும், வெறும் பரதேசில தங்கிவிடக்கூடாது. பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. உயிரை கொடுத்தாலும், இரத்த சாட்சியாய் மறித்தாலும், பாட அனுபவித்தாலும் எப்படியாவது உள்ளே போய்விட வேண்டும். ஆகவேதான் வெளிப்படுத்தல் 19:1 யோவான் எழுதுகிறார், இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டு. எப்பொழுது இயேசு பரமேறி பிதாவுடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தாரோ, எப்பொழுது முதல் இரத்த சாட்சியான ஸ்தேவான் பிதாவுடைய வலது பார்சத்தில் இயேசு நிற்கிறதை பார்க்கிறேன், கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன், ஜனங்களெல்லாம் கல்லறியும் போது பரலோகத்துக்குள் அவர் பிரவேசித்து விட்டார். அவர் ஒரு பூரணமாக்கப்பட்டவர், ஆண்டவருடைய கற்பனைகள் எல்லாவற்றையும் கை கொண்டவர். அவருக்கு பரலோக ராஜ்யத்துக்குள் போகிறோம் என்கிற அறிவு இருந்தது, தெளிவு இருந்தது. ஆகவே பரிசுத்தவான்கள் என்ன செய்தார்கள்? இக்காலத்தில் உள்ள பாடுகளை எல்லாம் இனி எங்களில் வெளிப்பட, இனி நாங்கள் பிரவேசிக்க போகிற அந்த மகிமையின் தேசத்துக்கு ஒப்பானவைகள் அல்ல, பாடுகளை சகித்தார்கள். இரத்த சாட்சிகளாய் மறிக்க தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். அவர்களுக்கு தெரியும் நம்ம எங்கே போக போகிறோம், அவர்களுக்கு தெரியும் நம்ம எதை சுதந்தரிக்க போகிறோம். ஆதி திருச்சபை நாட்களில் சபையை மிக மிக கொடுமைப்படுத்தினவன், மிக மிக அதிகமானவரை இரத்த சாட்சியாய் மறிக்கும்படி செய்தவன் நீரோ என்று சொல்லப்பட்ட ரோம கொடிய சக்கரவர்த்தி. அவர் ஒரு முறை உத்தரவிட்டார். 40 கிறிஸ்தவர்களை பிடித்திருந்தார்கள். பனிக்கட்டில குளிர்ல சாகிற வரை நீங்க கூட இருந்து அவங்கள கட்டி, அந்த படுக்க கையும் காலையும் கட்டி பனிக்கட்டியில் படுக்க வைக்கணும். சாகிற வரையிலும் அவங்கள விட்டுறக்கூடாது. யாராவது இயேசு மறுதலித்தால், ரோம சக்கரவர்த்தியை நான் தொழுது கொள்வேன் என்று வாக்கு பண்ணினால், அவனை உடனே அவிழ்த்து குளிர்காய செய்து வீட்டுக்கு அனுப்புங்க, இல்லைன்னா அவங்க சாகிற வரையும் கிடக்கட்டும். அவை ஒரு 100க்கு அதிபதி
பனிக்கட்டியில் போடப்பட்ட 40 பேரை கவனித்துக் கொண்டிருந்தான். எல்லாருக்கும் திரும்ப திரும்ப சொன்னான், ரோம சக்கரவர்த்தியுடைய கட்டளை என்னவென்றால், இயேசுவை மறுதலிப்பேன், சக்கரவர்த்தியை வழிபடுவேன், அவரை கும்பிடுவேன், அவர்தான் தெய்வம் சொன்னால் உங்களுக்கு விடுதலை. ஒரே ஒருவன், 40 பேர்ல ஒரே ஒருவன், நான் இயேசுவை மறுதலிக்கிறேன், என்னை விட்டுருங்க, இனி கிறிஸ்துவம் வேண்டாம், கிறிஸ்துவ மார்க்கமும் வேண்டாம், அவனை அவிழ்த்து விட்டார்கள். அடுத்த நிமிடம் 39 பேரும் அப்படியே பரலோகத்தை அண்ணார்ந்து பார்த்து, ஹல்லேலூயா, ஆமென் இயேசுவே வாரும், ஆமென் இயேசுவே உம்முடைய கைகளில் எங்களுடைய ஆவியை ஒப்புக் கொடுக்கிறோம். திடீரென்று அந்த நூற்றுக்கதிவை பார்க்கிறான். பரலோகத்திலிருந்து 40 தேவ தூதர்கள் மிக அழகான கிரீடங்களை கைகளில் ஏந்தி அந்த இடத்தை நோக்கி பறந்து வருகிறதை பார்க்கிறான். பாதி வழியிலே ஒரே ஒரு தேவதூதன் அந்த கிரீடத்தை கையில் ஏந்தி வேதனையோடு அப்படியே தலையில் கை வைத்து நின்று விட்டான். அந்த 39 பேரை தேடி 39 தேவ தூதர்கள் வருகிறதை பார்த்த உடனே அந்த ரோம நூற்றுக்கு அதிபதி அலறிக்கொண்டு சொன்னான், தேவதூதனே வா, என் சிரசிலே சூடு அந்த கிரீடத்தை, நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறேன், இயேசுவுக்காக என்னை அர்ப்பணிக்கிறேன், ரோம அரசாங்கமும் வேண்டாம், அவருடைய பதவியும் வேண்டாம், அவருடைய சக்கரவர்த்தி எனக்கு வேண்டாம். தானே ஓடி போய் அந்த பனியிலே படுத்து உருண்டு விட்டானாம். காரணம் என்ன? அநேக பரிசுத்தவான்கள் பரலோகத்திலே ஆராதிக்கிற அப்போஸ்தலனாகிய பவுலை போல நல்ல போராட்டத்தை போராடினேன், என் ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது. பரலோகத்தை ஊடுருவி பார்க்கிற ஒரு வெளிப்பாடு கண்கள். வாழ்க்கை வெற்றியோடு ஓடி முடிக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணின காரியங்களை பார்க்கும்படி அவருடைய இருதயம் அவ்வளவு நம்பிக்கையுள்ளதாக இருந்தது. அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியர் 1:12-13 வாசிக்கும் போது ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களின் சுதந்திரங்களை பற்றி எழுதுகிறார். அந்த வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்களாக்கினவரும் இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி தன்னுடைய அன்பின் ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாகிய பிதாவை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த உலகம் நிலையானதல்ல. இந்த உலகம் ஒரு வாடகை வீடு. இந்த உலகத்தில் அந்நியரும் பரதேசியுமாய் நாம் கடந்து செல்லுகிறோம். பேதுரு தன்னுடைய நிருபங்கள் எல்லாம் எழுதும்போது தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அவர்களை அறிக்கையிட்டார்களாம். தாவீது 119 சங்கீதத்தில் எழுதுகிறார், பெரிய அரண்மனையிலே கேதுரு மரங்களால் மச்சிப்பாகப்பட்ட அரண்மனையில் வாழ்ந்தாலும் நான் பரதேசியாய் தங்குகிற இந்த வீட்டிலே உம்முடைய பிரமாணங்கள் எனக்கு கீதங்களாயின. பரிசுத்தவான்களின் அந்த சுதந்திரத்தை அவருடைய கண்கள் கண்டது. ஆபிரகாம் ஒரு கானானை நோக்கி போகும்போது பரம கானானை அவர் பார்த்தது. ஆகவே அவர்கள் இந்த பூமிக்கு அந்நியரும் பரதேசியும் என்று அழைக்கப்பட்டு கூடாரங்களில் குடியிருந்து வரப்போகிற நகரங்களை, வரப்போகிற பரலோகத்தை ஆவலோடு எதிர்பார்த்தார். ஆகவேதான் இந்த வசனம் கொலோசியர் 1:12-13 ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களின் சுதந்திரங்களை பெற்றுக்கொள்வதற்காக. யூதா நிருபத்தில் ஒரே ஒரு அதிகாரம் தான் உண்டு.
அதில் 3ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. இன்றைக்கு நாம் சுதந்தரிக்க வேண்டிய 5 காரியங்களை சுருக்கமாக வேதத்திலிருந்து உங்களுக்கு போதிக்க விரும்புகிறேன். முதலாவது, மத்தேயு 5:5 சொல்லுகிறது, சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். இதில் எழுத்தின் பிரகாரமான பூமியை பற்றி சொல்லவில்லை, வரப்போகிற புதிய பூமியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சாந்தமுள்ளவராயிருந்தார். மத்தேயு 11:28-29 சொல்லுகிறார், நான் மனத்தாழ்மையும் சாந்தமுள்ளவராயிருக்கிறேன். மோசே குறித்து வேதம் சொல்லும்போது, பூமியில் உள்ள சகல மனுஷரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவராயிருந்தார். இந்தியாவை சுதந்தரிக்க வேண்டும் என்று 2 பேர் முக்கியமாய் முயற்சித்தார்கள், போராடினார்கள். ஒருவரை பார்த்து கேட்டார்கள், எப்படி இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்க போகிறீர்கள்? அவர் சொன்னார், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சொன்னார், யுத்தமின்றி ரத்தம் சிந்துதல் இன்றி இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்க முடியாது. வெள்ளைக்காரனை வெளியேறு என்று சொன்னால் அவன் போக மாட்டான். மயிலே மயிலே ரகு போடு என்று சொன்னால் ரெக்க போடாது. பிடிச்சி அதை ரெக்கை இழுத்து யுத்தம் செய்து ரத்தம் சிந்தி தான் இந்தியாவை. ஆகவே ஒரு சுதந்திர இந்தியாவின் படை என்று அவர் ஆரம்பித்தார். காந்திஜி சொன்னார், எனக்கு யுத்தத்திலோ ரத்தம் சிந்துதலிலோ நம்பிக்கை இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தையின் ஞாபகத்தில் வருகிறது. மத்தேயு 5:5 சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். பூமி அல்ல, இந்தியாவை நான் சுதந்தரிக்கும்படி சாந்த குணத்தையே, சாத்வீகத்தையே, சத்தியாகிரகத்தையே, அகிம்சையையே நான் கடைபிடிப்பேன். இயேசு சொன்னதை ஆங்கிலேயர்கள் நம்புகிறார்கள். நான் நம்புகிறேன், இந்தியாவை யுத்தம் செய்யாமல் கூட போடாம நான் சத்தியாகிரகத்தில் உட்கார்ந்து இந்தியாவை மீட்பேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்தியாவில் நாம் செய்ய வேண்டியது ஒன்று, இன்றைக்கு பூமியில் இருக்கிற சாத்தானின் சாம்ராஜ்யத்தை முறித்து அதை கர்த்தருக்கு நாங்கள் சொந்தமாய் மாற்றுவோம். ஒவ்வொரு பரமண்டலங்கள் இருக்கிற ஜெபத்திலே சொல்லுகிறோம், உம்முடைய ராஜ்யம் வருவதாக. பரமண்டலங்களில் இருக்கிற எங்களுடைய பிதாவே, பூமியிலே ஒன்று கொண்டு ஆள முயற்சிக்கிற 2 ராஜ்யங்கள், கர்த்தரின் ராஜ்யம், சாத்தானின் ராஜ்யம். எங்களுடைய வேலை சாத்தானுடைய சாம்ராஜ்யத்துக்கு ஒரு முடிவுண்டாக்கி கர்த்தருடைய ராஜ்யத்தை பூமியிலே ஸ்தாபித்து ஆண்டவரோடு கூட 1000 வருஷங்கள் இந்த பூமியிலே நாங்கள் அரசாளுவோம். சாந்த குணமுள்ளவர்கள் தான் பாக்கியவான்கள். யார் யார் பூமியை ஆள விரும்புகிறார்களோ அவர்களுக்கு தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை சங்கீதம் 2:8 சொல்லுகிறார். என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க ஜெபிக்க காஷ்மீர் எங்களுக்கு தாரும், மத்திய பிரதேசத்தை தாரும், குஜராத்தை எங்களுக்கு தாரும், கல்கத்தாவை எங்களுக்கு தாரும். நாம் கேட்க தவறுகிறனால இதுவரை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம்.
தானியேல் 7:27 ஆண்டவர் சொல்லுகிறார், வானத்தின் கீழெங்குமுள்ள ராஜ்யங்களின் ராஜரீகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். கிறிஸ்தவர்கள் தான் ஆளப் போகிறோமே தவிர, தமிழ்நாட்டுக்காக நம்ம ஜெபிக்கும் போது உண்மையும் உத்தமான ஊழியக்காரர்களை கர்த்தர் எழுப்புவார். உலகத்தை நம்மை ஆளுகை செய்வோம் என்கிற எண்ணம் நமக்கு இருக்கட்டும். வெளிப்படுத்தல் 1:7 நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றி இருக்கிறார். வெளிப்படுத்தல் 5:10 நாங்கள் கிறிஸ்துவோடு இந்த பூமியை அரசாளுவோம். முதலாவது தேசத்தை நாம் சுதந்தரித்துக் கொள்வோம். இரண்டாவதாக தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். 1 பேதுரு 3:9 சொல்லுகிறது பின்பகுதி, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து நீங்க மற்றவங்களை ஆசீர்வதிங்க. நீங்க ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ளும்படியாய் தேவனிடத்திலிருந்து அழைக்கப்பட்டவர்கள். முதலாவது பூமியை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள். ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்வீர்கள் என்கும்போது அதில் 4 பகுதிகள் இருக்கின்றது. ஒன்று உலக பிரகாரமான ஆசீர்வாதம், நல்ல சுகம், நல்ல பலன், நல்ல சம்பாதிக்கக்கூடிய கிருபை, மாதந்தோறும் இவ்வளவு சம்பளம், பெரிய பங்களா, பெரிய கார், உலக பிரகாரமான ஆசீர்வாதம். சிலர் உலக பிரகாரமான ஆசீர்வாதம் என்ன, முந்தி பழங்கஞ்ச குடிச்சவங்க இப்போ ஆண்டவரங்களை ரொம்ப ஆசீர்வதிச்சிருக்கார், டெய்லி பிரியாணி தான். முன்னால் ஓலை வீட்டில் வாழ்ந்தவங்க இப்போ ஆண்டவரங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார், மாடி வீட்டில் இருக்கிறவங்க. முன்னால் எங்கள் வீட்டுக்கு முன்னால் ஒரு ஓட்ட சைக்கிள், துரு பிடிச்ச சைக்கிள் இருக்கவங்க, இப்போ பார்த்தா 3 காரு நிற்குதுங்க. உலக பிரகாரமான ஆசீர்வாதம் என்ன? உள்ளத்தில் சந்தோஷம், குடும்பத்தில் சமாதானம், ஒரு மன நிறைவு, கர்த்தரை துதிக்கிற வாழ்க்கை தான் இந்த உலகத்தில் சிறந்த ஆசீர்வாதம். நீதிமான்களுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. அடுத்த ஆசீர்வாதம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அது என்ன ஆவிக்குரிய ஆசீர்வாதம்? அதுதான் மனம் திரும்புதல், அதுதான் ரட்சிக்கப்படுதல், அதுதான் ஞானஸ்நானம் எடுத்தல், அதுதான் பரிசுத்தாவியினால் நிரப்பப்படுதல், அதுதான் வல்லமையுள்ள பலமுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வர், அதுதான் ஆவின் வரங்களை பெற்றுக்கொள்ளுதல், அதுதான் தாளந்துகளை பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசித்தல். மூன்றாவதாக அடுத்த ஒரு ஆசீர்வாதம் என்ன? அதுதான் உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் 1:3 அவர் சொல்லுகிறார், உலக தோற்றத்துக்கு முன்பாகவே உங்களை தெரிந்து கொண்டவர் உன்னதத்துக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதம் என்றால் என்ன? எபேசியர் 1:7 சொல்லுகிறார், கிறிஸ்துவுடனே கூட அவர் நம்மை எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரும்படி செய்தார். நம்ம பூமியில் வாழ்ந்தாலும் உண்மையிலே உன்னதங்களில் ஆண்டவரோடு இருந்து அரசாளுகை செய்கிறோம். சங்கீதம் 91:1 வாசிக்கும் போது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான்காவதாக நித்தியத்துக்குரிய ஆசீர்வாதம், பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதம், என்றென்றைக்கும் அழியாத ஒரு ஆசீர்வாதம். சங்கீதம் 23:6 தாவீது ராஜா சொல்லுகிறார், நான் கர்த்தருடைய வீட்டிலே
நீடித்த நாட்களாய் நான் நிலைத்திருப்பேன். நித்திய ஆசீர்வாதம் என்றால் என்ன? இயேசு நமக்கு தருகிற நித்திய ஜீவன், நித்தியமான வாசஸ்தலங்கள், நித்தியமான வீடுகள், என்றென்றும் அளிக்கப்படாத நித்தியமான சந்தோஷம். அப்பா வீட்டில், பரலோக அப்பா வீட்டில் எப்போது சந்தோஷம். அவருடைய சமூகத்தில் நித்திய பேரின்பம் உண்டு என்று சங்கீதம் 16:11 நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 21:6 சொல்லுகிறது, அவரை நித்திய ஆசீர்வாதங்களுக்குரியவர்களாக்குகிறீர், அவரை உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியால் பூரிப்பாக்குகிறீர். நித்தியமான ஆசீர்வாதம், ஒரு நாள் உன்னை விட்டு எடுக்காத ஆசீர்வாதங்கள், நித்தியமான ஜீவ கிரீடங்கள், மகிமையின் கிரீடங்கள், வாடாத கிரீடங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு தந்தருளுகிறார். யோசேப்பை ஆசீர்வதிக்கும் போது தகப்பன் சொன்னார், உன்னுடைய ஆசீர்வாதங்கள் உன்னுடைய தகப்பனுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேலாயிருந்து நித்திய பர்வதம் வரைக்கும் எட்டுகிறது. சரி, முதலாவது பூமியை சுதந்தரித்துக் கொள்வது, இரண்டாவது ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்வது, மூன்றாவது நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வது. நித்திய ஜீவன் என்ற வார்த்தைக்கு என்றென்றும் அழியாத பேரின்ப வாழ்க்கை. அது இந்த மாம்சீக வாழ்க்கை அல்ல, இது சரீர பிரகாரமான வாழ்க்கை அல்ல. நம்முடைய ஆன்மாவிலே வருகிற ஒரு நித்திய வாழ்வு. நம்முடைய சரீரம் ஆரோக்கியத்தோடு பலத்தோடு காணப்பட வேண்டும், ரொம்ப நல்லது. அதைவிட கோடி மடங்கு நல்லது நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொண்டு உன்னுடைய ஆத்துமா அந்த மகிமையின் தேசத்திலே, ராக்காலமில்லாத துதியினால் நிரம்பி இருக்கிற தேசத்திலே வாழ்வதுதான் நித்திய சுதந்திரங்கள். ஆகவேதான் 3 யோவான் 2 சொல்லுகிறது, பிரியமானவனே, உன்னுடைய ஆத்துமா வாழுகிறது போல. உன்னுடைய ஆத்துமாவிலே வெளிச்சம் இருக்கணும், ஆத்துமாவிலே ரட்சிப்பு இருக்கணும். உன்னுடைய ஆத்துமா அழியாமல் என்றென்றைக்கும் வாழுகிற நித்திய ஜீவன் இருக்கணும். உன் ஆத்துமா வாழ்ந்தால் தான் மற்றதில் வாழ்ந்து பிரயோஜனம். உன் ஆத்துமா செத்து போய் கிடந்தாண்டால், வெளிப்படுத்தல் 3:1 சர்தை சபையை பார்த்து ஆண்டவர் துக்கத்தோடு சொல்லுகிறார், சர்தை சபையே, நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டும் செத்தவனாயிருக்கிறாய். ஒரு வாலிபன் இயேசுவண்டை வந்து முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? அதுபோல ஒரு நியாய சாஸ்திரியும் இயேசுவண்டை வந்து லூக்கா 10:25 அதே கேள்வியை கேட்டான். ஒரு தலைவனும் லூக்கா 18:18 அதே கேள்வியை கேட்டான். வாலிபன் கேட்டான், ஒரு நியாய சாஸ்திரி கேட்டான், இஸ்ரவேலுக்குள்ளே தலைவனாயிருந்த ஒருவன் கேட்டான். இந்த 3 பேரும் நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வதற்கு என்ன செய்யணும்? ஆண்டவர் சொன்னார், வேதத்திலே என்ன எழுதப்பட்டு இருக்கிறது? கர்த்தருடைய கட்டளைகளை கைக்கொள், நித்திய ஜீவனை நீ பெற்றுக்கொள்வாய். அந்த வாலிபன் அடுத்ததாக இன்னொரு கேள்வி கேட்டான். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதோடு அவன் நின்று விடவில்லை. இதெல்லாம் நான் சிறு பிள்ளையிலிருந்தே கை கொண்டு வருகிறேன். ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், நீ பூரண சற்குணனாய் இருக்க விரும்பினால், ஒரு பக்கம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும்னா கட்டளைகளை கைக்கொள்,
பூரண சற்குணனாய் இருக்க நீ விரும்பினால் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று தரித்திரர் கொடு, பிறகு உன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. இந்த வாலிபன் துக்கப்பட்டு போய்விட்டான், ஓடியே போய்விட்டான். தலை குஞ்சி எங்க போறேன்னு சொல்லாம கொள்ளாம ஓடியே போயிட்டான். பரலோகத்தை சுதந்தரிப்பதற்கு என்ன தியாகம் இருந்தாலும் அதை செய்வதற்கு ஆயத்தமா இருக்கணும். 4வது ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ள. இன்றைக்கு நமக்கு ஒரு ராஜ்யம் வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. அது தேவனுடைய ராஜ்யம், அது பரலோக ராஜ்யம், நித்தியமாய் பரலோகத்தில் இயங்குகிற ஒரு ராஜ்யம். பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேலுக்கு கானான் தேசம் வாக்களிக்கப்பட்டது. இன்றைக்கு நமக்கு பரமத கானான் வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. கானான் தேசத்தை ஆண்டவர் ஆபிரகாமின் சந்ததிக்கு வாக்கு பண்ணினார். ஆபிரகாமை போல விருத்த சேதனம் பண்ணவர்களுக்கு அந்த கானானிலே இடம் உண்டு என்று சொன்னார். பல பேர் அந்த கானானை பார்த்தார்கள், சிலர்தான் உள்ளே பிரவேசித்தார்கள். மோசே கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் கன்மலை அடித்ததினாலே நீ பார்ப்பாய், உள்ளே போக மாட்டாய் என்று சொல்லிவிட்டார். புறப்பட்ட 20 லட்சம் பேர்ல அவங்க சந்ததிகள், அவங்களுடைய பிள்ளைகள்லாம் போயிட்டாங்க. புறப்பட்டதுல 2 பேர் தான் உள்ளே போனார்கள், யோசுவாவும் காலேபும். சிலர் கேட்பாங்க, என்ன பிரதர் 20 லட்சம் பேரை கூட்டு வந்தார், 2 பேர் போனா? 2 பேர் போய் அங்கே உள்ள 7 ஜாதிகளையும் 31 ராஜாக்களையும் எப்படி மேற்கொள்ள முடியும்? அவருடைய மனசுல தப்பானது அப்படியே உள்ள பதிஞ்சிச்சு. புறப்பட்டவங்களுடைய சந்ததி, அவங்களுடைய பிள்ளைகள், அவங்களுடைய பேர பிள்ளைகள் அவங்கெல்லாம் போனாங்க. புறப்பட்டவங்க முறுமுறுத்துக்கிட்டே இருந்ததுனால, ஒரு அடிமைத்தன மென்டாலிட்டி இருந்ததுனால, கானானை பற்றிய தரிசனம் இல்லாதனால, நாங்கள் எகிப்தில் வெள்ளைப்புண்டையும் வெங்காயத்தையும் தின்னுட்டு இருந்தோம். அவங்க இப்போ முறுமுறுத்தனால அவங்க போகல. ஆனால் அவங்க பிள்ளைகள் போனாங்க, பேர பிள்ளைகள் போனப்போ லட்சம், நான் நினைக்கிற ஒரு 50 லட்சம் உள்ள போயிருப்பாங்க. புறப்பட்ட 20 லட்சம் தான் செத்து போனாங்க, வழியில வனாந்தரத்தில் மடிஞ்சாங்க. பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்கிறதுக்கு நம்ம ஒரு யுத்தம் பண்ணி தான் ஆகணும். கானானுக்குள்ள சும்மா நுழைஞ்சிடக்கூடாது, முடியாது. அங்கே பயங்கரமான ஏனோக்கின் புத்திரர் இருந்தார்கள், அரணிப்பான மதில்கள் இருந்தார்கள். அங்கே பார்த்தா 7 ஜாதிகள், 31 ராஜாக்கள் இருப்பு குதிரைகளை வச்சு படையெடுக்க நின்று கொண்டிருந்தார்கள். நாமும் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போனா நம்ம எதிர்த்து உலகம், மாமிசம், பிசாசு, பல பயங்கர சோதனைகள் நமக்கு முன்னால் நிற்கிறது. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்குரியவைகளா இல்லாமல் அரண்களை நிர்மூலமாக்குகிற தேவனுடைய பலனுள்ளதாக இருக்கிறது என்று 2 கொரிந்தியர் 10:4 வாசிக்கிறோம். நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, நம்முடைய யுத்தம் துரைத்தனங்களோடும் அதிகாரத்தோடும் வானமண்டலங்களோட பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் இருக்கிறது. 5வது நாம் எதை சுதந்தரித்துக் கொள்ள போகிறோம்? வெளிப்படுத்தல் 21:7 சொல்லுகிறது, ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான், நான் அவனுடைய தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். வெளிப்படுத்தல் 21:7. வேதத்தின் கடைசி புத்தகமான வெளிப்படுத்தின விசேஷத்தில் திரும்ப திரும்ப ஒரு வார்த்தை வருகிறது, 9 முறை வருகிறது, ஜெயங்கொள்ளுகிறவன் இவனோ. ஒவ்வொரு சபைக்கும் ஆண்டவர் எழுதும்போது சபையை பாராட்டி, சபை சீர்படுத்த வேண்டியவளை சீர்படுத்த வேண்டும் என்பதை பற்றி எல்லாம் சொல்லிவிட்டு
ஒவ்வொரு சபையிலும், அந்த 7 சபையிலும், எபேசு சபையிலிருந்து லவோதிக்கா சபை வரையிலும் ஆண்டவர் சொல்லுகிறார், ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ. ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் ஜெயங்கொண்டவர்களாய் விளங்கணும். தோத்தாங்கோழிகளுக்கு அங்கே இடமில்லை. பரலோகம் ஜெயங்கொண்ட பரிசுத்தவான்களாய் சுதந்திரி நிரம்பி இருக்கிறது. அதில் 1, 2 என்று ஆண்டவர் எழுதவில்லை. ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். எப்படி மூத்த மகனை அந்த அன்புள்ள தகப்பன் தட்டி கொடுத்து, மகனே எப்போதும் என்னோடு இருக்கிறார், எனக்குண்டானது எல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது. ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் கிரீடம் தரிக்கப்படும். பரலோகம் அவனை கனம் பண்ணும், தேவதூதர்கள் அவனை கனம் பண்ணுவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த பூமியிலிருந்து தான் நம்முடைய எதிர்காலத்தை நாம் நிர்ணயிக்கிறோம். பரலோகத்தில் எந்த இடத்திற்கு போவோம், எங்கே போகிறோன்னு தெரியாமலே உலக மக்கள் போயிட்டே இருக்காங்க. பெரிய விஞ்ஞானி ஐன்ஸ்டைனுக்கும் தெரியல, ட்ரெயினில் போகிறாரு, ஆனால் எங்கே போகிறோன்னு அவருக்கு தெரியல. டிக்கெட்டு இருக்கா இல்லையா, எடுத்தோமா, அதுவும் தெரியல. ஆகவே எதிர்காலத்தை குறித்து அறியாதவர்களாய் நாம் ஓடிக்கொண்டு இருக்கக்கூடாது. பவுல் அப்போஸ்தலனை போல தெளிவாக 2 தீமோத்தேயு 4:7 சொல்லுகிறார், எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல போராட்டத்தை என் வாழ்க்கையில் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், ஜீவ கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பரலோக தரிசனத்தோடு வெற்றி வாழ்க்கை வாழ்ந்தார். ஹல்லேலூயா. ஒரு நிமிடம் நாம் எழுந்து நிற்க போகிறோம். ஒரு ஜெயங்கொண்ட பரிசுத்தவான்களாய் வழங்குவதற்கு இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி உங்களை சீக்கிரமாய் வந்து சேர்த்து கொள்ளுவேன். பிலிப்பியர் 3:20 அப்போஸ்தலனாகிய பவுல் பரலோகத்தை சுட்டி காண்பித்து சொல்லுகிறார், நம்முடைய குடியிருப்போ அங்கே இருக்கிறது. அங்கே இருந்து நம்முடைய அருமை இரட்சகர் வருவதை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்காக ஆயத்தமாக்கிக் கொள்ளுவோம்.